This video is sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. கம்ப்யூட்ரு பற்றியும் சாஃப்ட்வேர் பற்றியும் அதே மாதிரி சோஷியல் மீடியா பற்றியும் உங்களுக்கு டெவலப்பிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோர்ஸை எடுத்து படிங்க. எடிகேஸ்டில் உள்ள கோர்ஸ் எடுத்து படிங்க. கம்பல்சரி அது வேல்யூபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் தமிழ்நாடு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வீகில் நேம் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அது எதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக கேளுங்க, ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் பார்க்காத ஒன்றுலாம் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான மிஷின்லாம் பார்ப்பீங்க. இதுதான் மெயின் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஃபுல்லாக யூஸ் ஆகிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு வீக்கிலாக பார்ப்போம் நம்ம. இது வந்து புல்டோசர். புல்டோசர் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலாம் புல்டோசர்ம்போம், ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து க்ரெயினும்பாங்க. பெரிய பெரிய மிஷினை தூக்குறதுக்கு, பெரிய பெரிய இதெல்லாம் தூக்குறதுக்கு வந்து க்ரெயின் தான் யூஸ் ஆகும், ஓகேவா? இந்த மிஷின் வந்து எக்ஸ்வேலேட்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஜேசிபி மாடலில் யூஸ் ஆகிறது தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து ரோடு ரோலர்ம்பாங்க. இது எல்லாருமே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ரோடு போகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா அது முன்னாடி உள்ள கல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கனால ரோடு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? இது வந்து ட்ரம் ட்ராக்கும்பாங்க. அதாவது நிறைய லோடை கேரிங் பண்ணிட்டு, நல்ல ஹெவி லோடெலாம் கேரிங் பண்ணிட்டு போய் தட்டுறது. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஃபோர்க் லிஃப்ட் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. ஃபோர்க் லிஃப்ட் ட்ராக்னால் ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் நிறைய இடத்துல கப்பல் இருக்கிற இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பொருளை தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்காண்டி, ஓகேவா? இது வந்து காங்கிரீட் மிக்சர். அது காங்கிரீட் மிக்சர் அப்படின்னா இதுக்குள்ளேயே காங்கிரீட் எல்லாம் அதுவாக போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டி கொடுத்துரும். இந்த மிஷினுக்கு பேர் என்னென்னா ரோடு கிரேடர். ரோடு கிரேடர்னால் இது வந்து கீழே உள்ளதை ஒன்று போல் ஆக்கும். சல்லி எல்லாத்தையும் ஒன்று போல் ஆக்குறது தான் ரோடு கிரேடர்ம்பாங்க. அதுவும் பார்த்துருப்பீங்க ரோடு போடும்போது. இது வந்து லோடர்னால் என்னென்னா இதுவும் ஒரு ஜேசிபி மாடல்னால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பக்கெட்டெல்லாம் பெருசாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா சிசியோசர் லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. சீசர் லிஃப்ட் அப்படின்னா எந்த பொருளும் ஹெவியாக தூக்குறது தான் சீசர் லிஃப்ட்டும்பாங்க. இப்போ இது வந்து பாலட் ஜாக் அப்படின்னா இந்த பொருளை கொண்டு வந்து எங்கேனாலும் தட்டுறதுக்கு ஒன்று எடுத்து வைக்கிறதுக்கு தான் அந்த பாலட் ஜாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது வந்து ட்ரில் ட்ராக்கும்பாங்க. ஏதோ மிஷின் போட்டு எல்லாம் எடுக்குது. இந்த பிக்சர்லேயே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, மண் தொலைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து டிராக்டர் இல்லாமல் எங்கேயுமே கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மிஷின் பேரை வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. பக்கெட் ட்ராக்கு அப்படின்னா இந்த பெரிய பெரிய பொருளை எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, அங்கங்கன்னு ஆட்களை நிப்பாட்டி எல்லாம் ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க. இது பொக்லைன் லோடர்னு சொல்லுவாங்க. பொக்லைன் லோடர்னால் ஜேசிபி மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இது வந்து கருதப்பு மிஷின் சொல்லுவாங்க. இதுக்கு இங்கிலீஷில் போனால் ஹேர்வெஸ்டர் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து நிறையா இந்த நெல் வயல் எல்லாத்துலேயும் நெல்லை மட்டும் தனியாக அரைச்சி கொடுத்துரும், வைக்கல் எல்லாம் தனியாக போட்டுரும். அதான் ஹேர்வெஸ்டர். இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே க்ரெயின். இது வந்து பெரிய பெரிய ஹெவி மெட்டீரியல் லோடு எல்லாம் தூக்கிட்டு மேலே மாடிக்கு 2 மாடி 3 மாடி 4 மாடி கட்டும்போது அது யூஸ் ஆகும். அதுக்கு தான் அந்த க்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டெமாலிசேஷன் க்ரெயின் சொல்லுவாங்க. டெமாலிசேஷன் க்ரெயின் அப்படின்னா பெரிய பெரிய ஹெவி மெட்டீரியலை தூக்க தான் பண்ணுறோம், ஓகே.